தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மனதிற்குள் மறைத்து வைத்த வருத்தங்கள் உங்களுடைய உறவுகளை பாதித்து எடுத்துவிட்டது. நீங்கள் வேண்டுமென்று எந்த விதமான செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அவசரமாகவும் ஆர்வ கோளாறாகவும் எடுத்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேவையில்லாத வருத்தங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். மனதை குறிக்கும் சந்திரனும் லக்னாதிபதியான குருவும் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தனுசு ராசிக்காரங்க தங்களது ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் வெளியில் சொல்லாமல் மனதில் பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். எது நடந்தாலும் அதை நீங்கள் வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டீங்க. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தவறு செய்தாலுமே அதை நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதிற்குள்ள மட்டுமே தான் வைத்து வாழ்ந்து கொண்டே தான் வந்திருப்பீங்க. இன்னும் சில நாட்கள் போட்டும் இன்னும் சில காலங்கள் போட்டும் நம்ம எந்த விதமான விஷயங்களுக்கும் கோபப்படக்கூடாது. அனைத்தையும் உண்மையாக நம்ம புரிந்து கொண்டு தான் கோபப்பட வேண்டும் என்றெல்லாம் மனதிற்குள்ள இத்தனைய விஷயங்களை நீங்கள் வைத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. மனதுக்குள்ள வருத்தங்களையும் மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் அந்த ஒரு பிரச்சனையை எப்படி வளர்ப்பது, அந்த ஒரு பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதிற்குள்ள அந்த ஒரு பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த தேங்கி போன வருத்தங்களும் நாட்களாக உங்களுக்குள் ஒரு கசப்பு உணர்வை உருவாக்கி கொடுத்து கொண்டு நெருங்கிய உறவுகளிடம் நீங்கள் காட்டக்கூடிய அலட்சியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டிருக்கும். இந்த ஒரு விதமான அனுபவங்களும் இந்த விதமான பிரச்சனைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். துணையோ அல்லது நண்பர்களோ உங்களிடம் இயல்பாக பேச வந்தாலும் உங்களது குமரல்கள் காரணமாக நீங்கள் அவர்களை தள்ளி வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நீ ஏன் மாறிவிட்டாய் என்று அவர்கள் கேட்கும் பொழுது உங்களிடம் பதில் என்பது இருக்கவே இருக்காது. நம்ம அடுத்து என்ன சொல்வது, எந்த ஒரு செயலை செய்வது, அவர்களிடம் எப்படிப்பட்ட பதிலை கூறுவது என்று எதையுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள குழப்பங்களை மட்டுமே தாங்க நீங்க இதுவரைக்கும் வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. மனதில் வைத்திருக்கும் இந்த மௌன ரகங்களும் மௌன ரணங்களும் உங்களது மிக உன்னதமான உறவுகளின் அஸ்திவாரத்தையே சிதைத்துவிடும் என்பதால் மனதை திறந்து பேசுவது இந்த கிரக அமைப்பில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருந்தால் அது சரியான முறையில நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதில் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த சின்ன சின்ன வருத்தங்கள் ஒரு கட்டத்தில் பெரிதாகவே நிச்சயமாக மாறியிருக்கும். அந்த வருத்தங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதையும் நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக இருக்க மாட்டீர்கள். சொல்லாமல் வைத்திருந்த ஏமாற்றங்களும் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளும் மற்றும் புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகள் உறவுகளில் இடைவெளியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வெளியில் மகிழ்ச்சியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்த இந்த வருத்தங்கள் தான் சில நேரங்கள்ல உங்களுடைய உறவுகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் மூலம் யார் உண்மையாக உங்களை புரிந்து கொள்கிறார்கள், எந்த உறவுகள் உண்மையானவை என்பதை வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாகவே காட்டி கொடுக்கும். நம்மிடம் இருந்து கொண்டு யார் நமக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்காங்க, நம்மிடம் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் யார் நமக்காக உழைக்கிறார்கள், நம்ம எது சொன்னாலும் கேட்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் என்ன விதமான சிந்தனைகளும் என்னென்ன விதமான யாருமே யோசித்து பார்க்க முடியாத சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதே போல் நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும்
ஏமாற்றங்களுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. எல்லாமே உங்களை தேடி நல்லதாகவே நடக்கும். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு விதத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான முயற்சிகளையும் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தைரியமான சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள நிச்சயமா வந்துவிட்டது. இதனையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் வந்துவிட்டது. பணிபுரியும் இடத்தில் திருப்தியான ஒரு சூழல்கள் அமைந்து போதுமான அளவுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இதெல்லாம் உங்களை தேடி வருதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலங்கள் இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையவே செல்வ செழிப்பாக மாற்றப் போகிறது. லக்னஸ்தானத்தில் புதிய சுப கிரகங்களின் சஞ்சாரமும் சுப தசாபுத்திகளின் அந்தரங்கங்களும் முழுமையாக நிலை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையின் ஒரு புதிய பொற்காலம் தொடங்க போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க. இதை எப்படி பண்ணணும், எந்த ஒரு காரியத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது கிடைப்பதற்கு முன்பு அதனை அதிக முறைகள் நீங்க யோசிப்பீங்க. எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எதை முடித்தால் அது நமக்கு சரியான முறையில் பயன்படும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இதுவரைக்கும் யோசித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. யோசித்துத்தான் அந்த ஒரு முடிவை நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து பார்ப்பீங்க. அதனாலேயே பல முடிவுகளும் பல தொழில்களும் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா நீங்க எந்த விதமான செயல்களையும் தொழில்களையும் தொடங்கினால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து தொடங்கும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பழைய கசப்புக்கள் நஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது வைத்துவிட்டு பொருளாதார செழிப்பு குடும்ப ஒற்றுமை தொழில் வளர்ச்சி மன அமைதி என வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களிலும் வளமான பலன்களையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. உங்களது திட்டங்கள் யாவும் காலத்தின் அனுகூலத்தால் தங்கும் தடையுமின்றி நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த வளமான எதிர்காலம் தற்காலிகமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் உங்களது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நின்று உங்களுக்கும் உங்களது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமையும் என்பதில் எந்த விதமான பயமுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும். எந்த விதமான தீங்கும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப்படாது. எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுசரித்து சென்றால் மட்டுமே போதும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதே போல் நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. எல்லாமே உங்களை தேடி நல்லதாகவே நடக்கும். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு விதத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான முயற்சிகளையும் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தைரியமான சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள நிச்சயமா வந்துவிட்டது. இதனையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் வந்துவிட்டது. பணிபுரியும் இடத்தில் திருப்தியான ஒரு சூழல்கள் அமைந்து போதுமான அளவுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இதெல்லாம் உங்களை தேடி வருதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலங்கள் இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையவே செல்வ செழிப்பாக மாற்றப் போகிறது.
லக்னஸ்தானத்தில் புதிய சுபகிரகங்களின் சஞ்சாரமும் சுப தசாபுத்திகளின் அந்தரங்கங்களும் முழுமையாக நிலை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையின் ஒரு புதிய பொற்காலம் தொடங்க போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க. இதை இப்படி பண்ணணும், எந்த ஒரு காரியத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது கிடைப்பதற்கு முன்பு அதனை அதிக முறைகள் நீங்க யோசிப்பீங்க. எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எதை முடித்தால் அது நமக்கு சரியான முறையில் பயன்படும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இதுவரைக்கும் யோசித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. யோசித்துத்தான் அந்த ஒரு முடிவை நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து பார்ப்பீங்க. அதனாலேயே பல முடிவுகளும் பல தொழில்களும் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த விதமான செயல்களையும் தொழில்களையும் தொடங்கினால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து தொடங்கும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பழைய கசப்புக்கள் நஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது வைத்துவிட்டு பொருளாதார செழிப்பு, குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, மன அமைதி என வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களிலும் வளமான பலன்களையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. உங்களது திட்டங்கள் யாவும் காலத்தின் அனுகூலத்தால் தங்கும் தடையுமின்றி நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த வளமான எதிர்காலம் தற்காலிகமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் உங்களது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நின்று உங்களுக்கும் உங்களது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமையும் என்பதில் எந்தவிதமான பயமுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும். எந்த விதமான தீங்கும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப்படாது. எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுசரித்து சென்றால் மட்டுமே போதும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.